வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. நம்ம போட்ட ஒத்த வீடியோ பாத்தீங்கன்னா ஆர்கே நகர் வேட்பாளரோட தூக்கத்தையே கெடுத்துருச்சுன்னு சொல்லலாம். எஸ், மரிய வில்சன் எந்த இடத்துக்கு போனாலும், போற இடமா இருந்தாலும் சரி, வர இடமா இருந்தாலும் சரி, அவதூறு பரப்புறாங்க. என்னை பத்தி பொய்யான வீடியோ போட்டு பொய்யான பிரச்சாரத்தை செய்யறாங்க எதிர்கட்சியினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம் மனுஷன் கதறிட்டு இருக்காரு. சரி, அது அவதூறுன்னு சொல்றாரு. அது என்ன வீடியோ, எதற்காக அந்த சண்டை நடந்துச்சு, இவரு ஏன் அந்த இடத்துக்கு போனாரு, ஏன் அவ்வளவு ஆவேசமா கத்துனாரு, அதற்கப்புறமா ஏன் உள்ள புந்து அடிச்சாரு, அதற்கான விளக்கத்தை எங்கன்னா கொடுத்திருக்கிறாரானா கொடுக்கவில்லை. ஏன்னா கொடுத்தால் அவருடைய முகத்திரை பாத்தீங்கன்னா அப்படியே டர்ன்னு ஆர்கே நகர் மக்கள் முன்னாடி கிழிஞ்சு போயிடும். அந்த விளக்கத்தை நம்ம லேட்டா கொடுப்போம். மரிய வில்சனின் லீலைகள் பல. அதுல ஒரு லீலையை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவுத்து விட போறோம் நிகழ்ச்சிக்குள்ள. அது மட்டும் இல்லாம மாட்டிக்கிட்டிய பங்கு அப்படின்ற மாதிரி எங்க அண்ணன் விஜய் இன்னைக்கு பிரச்சாரம் போவதுக்கு காரணம் என்ன சொன்னாரு, காவல்துறை மேல தூக்கி போட்டாங்க. ஆனா இன்னைக்கு காவல்துறை என்ன பண்ணிருக்குன்னா காரி மூஞ்சில துப்புற மாதிரி, ஏண்டா நீங்க கேட்ட டைம்ல தானே நாங்க பெர்மிஷன் கொடுத்தோம், அப்புறமா ஏண்டா எங்க மேல பழிய போடுறீங்கன்ட்டு காவல்துறை அவங்க சார்பா பாத்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த விளக்கத்தை கேட்டா உங்களுக்கே கால்ல போட்டுனுங்கிற செருப்பை தூக்கி இந்த விஜய் மூஞ்சில அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் எல்லாத்துக்கும் பழி மட்டும் தான் போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வேலை செய்யணும், போய் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் விஜய் மனசுல இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அப்படி என்ன விளக்கம் காவல்துறையினர் கொடுத்திருக்காங்க, என்ன தப்ப இந்த தற்கொலை குஞ்சுகள் செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. மரிய வில்சனின் லீலைகள் பல, அதில் சில அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். உங்களுக்கே தெரியும் மரிய வில்சன் யாருன்னு. அதாவது ஜேபிஆருக்கு பாத்தீங்கன்னா 4 பொண்ணுங்க. அதுல கடைசி 2 பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ட்வின்ஸ். அந்த ட்வின்ஸ்ல ஒரு பொண்ணை யார் கட்டினாருன்னு பாத்தீங்கன்னா மரிய வில்சன். அதற்கு அப்புறமா மரிய வில்சனுக்கு வந்ததுதான் இந்த ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ கணவனும் மனைவியும் ஒன்னா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 2010 பாத்தீங்கன்னா அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு, எப்பா உன் கூட எல்லாம் என்னால வாழ முடியாது, எப்படி இப்போ விஜயோட வைஃப் சங்கீதா ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டு விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருக்காங்களோ, அதே மாதிரி இவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனைக்குள்ள நம்ம போத்தாவில ஓகே, ஃபேமிலினா 1008 சண்டை இருக்கும்னு கூட வச்சுக்கோங்க. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீ எனக்கு செட் ஆக மாட்ட, அப்போ இந்த ஜீவன் என்னென்ன பண்ணிருக்கோன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீ எனக்கு செட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதற்காக வந்த செட்டில்மெண்ட் தான் இந்த ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. நீங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்க, இவர் மரிய வில்சன் போய் கஷ்டப்பட்டு பள்ளத்தை தோண்டி கல்லு வச்சு சிமெண்ட் பூசி கட்டி எழுப்பின காலேஜ்னு அதை நினைக்காதீங்க. மரிய வில்சனுக்கு ஜேபிஆர் அவர்கள் கொடுத்த பிச்சைன்னு சொன்னா நல்லா இருக்காதுங்க, கொடுத்த செட்டில்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற பிம்பத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஆர்கே நகர்ல போயிட்டு எப்பா பொய்க்கு மேல பொய்ங்க, பொய்யா. அதாவது அந்த வாக்குறுதி எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் கூட கொடுக்க மாட்டாரு. ஏன் விஜய் கொடுக்க, ஆதவ அர்ஜுன் கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்க மாட்டாரு. அப்படியே இலவசத்தை அள்ளி தள்ளுறாரு. யாருன்னா முதியோரை பார்த்தா முதியோருக்கு இது இலவசம், யாரா ஸ்டூடெண்ட்டை பார்த்தா ஸ்டூடெண்ட்டுக்கு இது இலவசம், யாருன்னா வயசான பசங்களை பார்த்தா உங்களுக்கு இது இலவசம், எல்லாம் எடுத்துக்கோ, டேக் இட் டேக் இட் டேக் இட் டேக் இட் அப்படின்னு இலவசங்கள்லாம் வாரி அறிவிச்சிட்டு இருக்கிற இந்த மரிய வில்சன் ஒரு 12 வருஷம் இல்ல, ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி இவரால செத்து போன 10 பேருக்கு இதுவரைக்கும் 1 ரூபாய் கொடுத்தாரான்னு பாத்தீங்கன்னா நஷ்ட ஈடா 1 ரூபாய் கொடுக்காத மனுஷன் தான் இந்த மரிய வில்சன். அதாவது கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2012வது வருஷத்துல என்ன பண்றாங்கன்னா, அவங்க காலேஜ், அதாவது ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சுங்குவாச்சத்திரத்துல ஒரு இண்டோர் ஸ்டேடியம் ஒண்ணு கட்டுறாங்க. அந்த இண்டோர் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் கிட்டே விட்டுருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களை இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏர்ஜ் பண்ணிருக்காரு. ஏர்ஜ்னா எங்க உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு கல்லு வச்சு ஒரு பூசுறோம், ஒரு பில்லர் போட்டுட்டு ஒரு ரூஃப் போடுறோம்னா அது காயத்துக்கான டைம் ஃப்ரேமை நம்ம ஒதுக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 2 வாரம் 3 வாரம் விடுவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட் கலவை கொஞ்சம் கெமிக்கல் ஆனனால இப்பெல்லாம் ஒரு 7 நாள் 8 நாள் விட்டுட்டு தான் ரூஃபே போட முடியும். எதுக்குமே அந்த டைம் ஃப்ரேம் கொடுத்தாதான் அது நிக்கும். இவர் என்ன பண்றாரு, பில்லரை போட்ட பிறகு உடனே நீ ரூஃப போடு அப்படின்ட்டு இந்த கான்ட்ராக்டர்ஸ் அர்ஜ் பண்ணி, அதாவது அவங்க சொல்லி இருக்காங்க இவர்கிட்ட, இப்படி பண்ண முடியாது, நம்ம வெயிட் பண்ணிட்டு போட்டாதான் இது நிக்கும், இல்லைன்னா விபத்து ஏற்படும் அப்படின்னு சொன்ன பிறகும்
நான் சொல்லுறத நீ செய்யா, என்கிட்ட தானே துட்டு வாங்குற, நீ சொல்லுறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், இப்ப போடுறியா இல்லையா, இல்ல வேற ஒருத்தர் கிட்ட வேலையை கொடுக்குவா அப்படின்னு மிரட்டினால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சரி ஓனர் சொல்றாரு அவன் என்ன செய்ய முடியும், கான்ட்ராக்டர் வேற யாருக்கிட்ட எடுத்து குத்துருவான்னு பயந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கடகடன்னு எடுத்து வாளை போட்டு இருக்காங்க. அந்த வாள் இடிஞ்சி வீழ்ந்து கிட்டத்தட்ட 10 பேருங்க. ஏன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 10 பேர் ஸ்பாட் டெட். சரி ஓகேங்க, விபத்து தான், இது ஆக்சிடென்ட்டுங்க, ஏதோ ஒண்ணு கட்டும் போது இடிஞ்சு விழுந்துட்டாங்க. ஆனா அதற்கு காரணம் நீங்க தான், ஏன்னா நீங்க தான் ஏர்ச் பண்ணிருக்கீங்க. அதுக்கான டைம் ஃப்ரேமை விட்டு இருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமானா நடந்திருக்காது, பட் ஏர்ச் பண்ணிருக்கீங்க. சோ இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போட்டாங்க. வழக்கு போட்டு இவர் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாரு. பாவம் அந்த அப்பாவி மனுஷன் ஜேபிஆரும் இவர் கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. இவர் பண்ண தப்பால. சரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா, ஓகேங்க. இவர் தான் வந்து ஆர்கே நகர் போயிட்டு என்ன தெரியுமா பண்றாரு, அப்படியே இலவசங்கள், அதாவது எது வேணுமா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். உங்களுக்கு கல்வியா வேணுமா, நான் தரேன். இத்தனை குழந்தைங்களுக்கு நான் ஃப்ரீயா படிப்பு செலவை ஏத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா, வாங்க நான் வந்து எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன். அப்படி இப்படின்னு இன்னைக்கு அடிச்சு விடுறிய எது, அரசியலுக்கு வந்த ஒரே காரணத்துக்காக எப்படியாவது இந்த மக்களோட ஆசையை தூண்டி, அதாவது சதுரங்க வேட்டையில ஒரு டயலாக் ஒண்ணு வரும், ஒருத்தனை ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட் அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்ற ஒரு டயலாக் வரும் பாத்தீங்களா, அந்த டயலாக் மரிய வில்சனுக்கு பொருந்தும். ஆர்கே நகர் மக்களை எப்படா டிசைனா ஏமாத்தலாம், எப்படி டிசைனா இலவசத்தை கொடுத்தா எப்படி ஏமாறுவாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அடிச்சு இலவசத்தை தள்ளுறாரு. எல்லாருக்கும் நான் கல்வி வழங்குறேன், எல்லாருக்கும் நான் மெடிக்கல் செலவு வழங்குறேன், எல்லாருக்கும் எல்லாமே நான் பண்றேன், அடிச்சு தள்ளுறாரு. நான் இந்த மனுஷனை பார்த்து ஒன்னே ஒண்ணு கேட்கிறேங்க, உன்னால 10 பேர் 2012 இறந்து போனானே, அந்த குடும்பத்துல யாருன்னா ஒருத்தருக்கு இழப்பீடு தொகை நீ கொடுத்தியா? ஏங்க நஷ்ட ஈடுன்றது ஒண்ணு கொடுக்கணுமா கொடுக்க வேணாவா? இன்னைக்கு இவர் என்ன தெரியுமா சொல்லி சுத்தின்னு இருக்காரு, கரூர்ல இருந்த 41 பேருக்கும் அந்த குடும்பங்களுக்கு நான் மாசம் 5000 ரூபாய் தரேன். ஓகே நல்லது, தரனா சந்தோஷம் தான். அப்போ உன்னால இறந்து போனாங்களே இந்த 10 பேரு, இந்த 10 பேர் குடும்பத்துக்கு நீ ஏன் தரல? ஏன் தரலன்னா அது உன் காலேஜ், நீ ஏன் தரணும்? இதே கரூர்ல இருந்தவங்களுக்கு கொடுத்தனா அது ஒரு அரசியல், உனக்கு ஒரு விளம்பரம், ஒரு பப்ளிசிட்டி தேடி தரோம், அதை வச்சு நீ ஓட்டு கேட்கலாம் அப்படின்றதுக்காக அந்த குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்ற. ஆனா உன் காலேஜில செத்து போன 10 பேருக்கு ஒரு உதவி பண்ணிருக்கீங்கன்னா இல்ல. ஏங்க அவங்க வழக்கம் போடுறாங்க, அவங்க வந்து லேபர் காம்பன்சேஷன் ஆக்ட்லாம் இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா இவர் எங்களுக்கு இழப்பீடு தொகை தரணும், வாங்கி கொடுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டும் என்ன பண்ணுதுன்னா, எப்பா உன் மேலதான் தப்பு, நீ தான் உங்களை அர்ஜென்ட் பண்ணிருக்க, அதனால நீ இழப்பீடு தொகை தரணும்ட்டு கோர்ட்டே ஆர்டரே போடுதுங்க. ஏன்னா கோர்ட் ஆர்டர் போட்டோம், இந்த மனுஷன் 1 ரூபாய் தரலங்க, ஏன்னா என்னால தர முடியாது அப்படின்னு சுத்திட்டு இருக்கிற இந்த மரிய வில்சன் இன்னைக்கு ஆர்கே நகர்ல போயிட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு. அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எல்லாரும் மரிய வில்சன் வரும்போது கேட்கணும், எப்பா பில்டிங்ல வேலை செஞ்சவங்க 10 பேர் இறந்து போனாங்களாப்பா, அந்த குடும்பங்களுக்கு நீ 1 ரூபாய் கூட தரலையாமே, ஏன் தரல அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அது வெறும் 10 பேர் கிடையாதுங்க, 10 குடும்பம். அந்த 10 குடும்பத்துல எத்தனை குழந்தைங்க இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நீ போற இடத்துல எல்லாம் குழந்தைங்க வாழ்க்கை தான் முக்கியம், குழந்தைங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு சீன் போடுறீங்களே, எது ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்காக சீன் போடுறீங்களே, அந்த 10 குடும்பத்துக்கு எத்தனை குழந்தைகள் இருந்திருக்கும், எத்தனை குழந்தைகள் இன்னைக்கு அப்பா இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம், எத்தனை குழந்தைகள் இன்னைக்கு அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த குழந்தைங்களாம் குழந்தை இல்லையா ராசா? இல்ல ஏங்க நான் கேட்கறது தப்பாங்க? இன்னைக்கு போயிட்டு ஓட்டுக்காக, அதாவது ஓட்டுக்காக போயிட்டு ஒருத்தர் ஆசையை தூண்டினீங்களே, உன் காலேஜ்ல இருந்த 10 குடும்பங்களுக்கு நீ ஏன் 1 ரூபாய் தரல? இன்னைக்கு போயிட்டு ஆர்கே நகர் ஃபுல்லா போய் சொல்றாரு, இந்த குழந்தைய நான் படிக்க வைக்கிறேன், இங்க நான் படிக்க வைக்கிறேன், படிப்புக்கு இவ்வளவு செலவு பண்றேன்னு சொல்றியே, உன் காலேஜ்ல அந்த 10 குடும்பம் இறந்து போச்சு, அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு உன் காலேஜ்ல படிக்க வைக்கலாம்ல? இல்ல அந்த குழந்தைங்களுக்கு கல்வி செலவை ஏத்திருக்கலாம்ல? ஏத்திருந்தா மரியவில்சன் நீ நல்ல மனுஷையா அப்படின்ட்டு இப்படி நான் கை தட்டிருப்பேன். அதுக்கு ஏற்க முடியாது. ஏன் ஏற்க முடியாதுன்னா அதுல அரசியல் இல்ல. இங்க ஆர்கே நகர்ல போயிட்டு நம்ம ரீல்ஸுக்காக சீனு போடலாம், ஏன்னா அது அரசியல். ஆர்கே நகர் மக்கள் இதை கேட்கணும், எப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் குழந்தை கிடையாதா அப்படின்னு கேட்கணும். ஏன் இவரு செய்யலன்னு நான் சொல்லட்டா, அந்த 10 பேர் இறந்து போனாங்க பாத்தீங்களா, இறந்தவங்க யாரும் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது, வட மாநிலத்தர். வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க வந்து வேலை செஞ்சிருக்காங்க, 10 பேர் இறந்து போயிருக்காங்க, அதனால இவர் ஹெல்ப் பண்ணல. இதே தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அந்த 10 பேர் வந்து மரியவில்சன் வீட்டுக்கு முன்னாடி நின்று இருப்பான். அந்த 10 குடும்பங்களோட குடும்பங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கின்ஸ் எல்லாருமே சேர்ந்து
மரிய வில்சன் இன்னைக்கு ஆர்கே நகர்ல கேன்வாசிங் பண்ணிருக்காருல, 10 குடும்பங்களும் ஆர்கே நகர்ல போயிட்டு ஏமா இவன் ஒரு டுபாகுரி, இவன் ஒரு ஃபோர்ஜரி, இவனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு எல்லாருமே போய் கேட்டிருப்பாங்க. இது நார்த் இந்தியன் பாவம், அவன் வாய் இல்லாதவன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம தமிழ் மக்களாச்சு, ஒரு தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு பிரச்சனை கேட்கறதுக்கு ஆள் இருக்கும். நார்த் இந்தியன் 10 பேர், அவனே அங்கிருந்து எதுக்குங்க இங்க வருவான்? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு வட மாநிலத்துல இருந்து அவன் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வரான்? ஐயோ எங்கன்னா ஒரு வேலை கிடைக்கும், எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்ம குழந்தைங்களை காப்பாத்திடலாம், எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்ம குழந்தைங்க நல்ல படிப்பை குத்துடலாம், நம்ம பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கலாம் அப்படின்ற ஆசையில தானே அந்த 10 பேர் அங்க இருந்து கிளம்பி வந்திருப்பான். ஆனா அந்த 10 பேரை வச்சுட்டு உயர் நீதிமன்றமே எப்பா நீ இழப்பீடு தரணும்னு சொல்லியும் நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு நின்று இருக்கிறீங்களே மரிய வில்சன், நீங்களா ஒரு மனுஷனா கேட்கிறேன் நான் ஃபர்ஸ்ட். ஏங்க எல்லாம் அழுந்து தள்ளுறாருங்க, போய் அச்சு விடுறாரு ஆர்கே நகர் மக்களை. அதான் அந்த சதுரங்க வேட்டை அந்த டயலாக அப்படியே எடுத்துட்டு போய் மக்கள் முன்னாடி திணிக்கிறாரு. இந்த குழந்தைங்க வாழ்க்கை இப்போ ஏங்க அந்த 10 குடும்பம் இருக்குல்ல, எத்தனை அப்பாங்க இருந்திருப்பாங்க, அந்த குழந்தைங்களை நினைச்சு பாத்தீங்களா? ஆர்கே நகர் மக்கள் நினைச்சு பார்க்கணும். இதே உங்க வீட்டுல இருந்து யாருன்னா ஒருத்தர் கட்டிட தொழில் செஞ்சு இறந்திருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? கேட்காம இருப்பீங்களா? அந்த குழந்தையோட வாழ்க்கை இன்னைக்கு பாதிச்சிருக்கும். இது கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்ப அந்த குழந்தைங்க இந்நேரத்துக்கு வயசு பசங்க ஆயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை இருந்திருந்தா அவங்களோட கல்வி படிப்பை இந்த மனுஷன் ஏத்துக்கலாம்ல, அது கூட ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவ்வளோ கல் நெஞ்சுக்காரங்க இந்த மரிய வில்சனு. ஏன்னா நம்பர் 1 அக்யூஸ்டு. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்காக எது வேணாலும் பேசுவாரு தவிர்த்து, ஆனா உண்மையாலே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கானா? கிடையாது. ஏங்க இப்போ ஆர்கே நகர்ல போயிட்டு இப்ப அள்ளி விடுறாரு, ஏன் இவ்வளவு நாள் போயிட்டு அள்ளி விட வேண்டியதானே? இவ்வளவு நாள் ஆர்கே நகர் இல்லாம இருந்துச்சா? இப்ப திடீர்னு ஆர்கே நகர் எங்கன்னா உருவாச்சு, நீங்களே சொல்லுங்களேன். இவ்வளவு வருஷமா ஆர்கே நகர் அங்கதான் இருக்குது. ஏன் போய் ஆர்கே உதவுறவன் எம்எல்ஏ சீட்டு குத்தாதான் உதவணும்னு கிடையாது. ஏன் போய் உதவ வேண்டியதானே? ஏன் போய் ஒரு 500 குழந்தைங்களை எடுத்து படிக்க வைக்க வேண்டியதானே? சிங்கிள் மதருக்கு ஹெல்ப் பண்றாராம், ஏன் அப்ப போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? இங்க ஆல்ரெடி இருக்கிற மதர், ஏன் அந்த 10 பேர் குடும்பத்துல எத்தனை சிங்கிள் மதர் ஆகியிருக்கும், அந்த சிங்கிள் மதருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? இதுதான் அரசியல். சோ அரசியல் சுயநலத்திற்காக இன்னைக்கு போயிட்டு ஆர்கே நகர்ல வந்து பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்காரு தவிர்த்து, மத்தபடி இவருக்கு உதவணும் அப்படின்ற மனசு உள்ள கொஞ்சமாச்சு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சோ ஆர்கே நகர் முழுக்க கதறாரு. அந்த இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம் பாத்தீங்கல்ல, ஏன்னா அந்த வீடியோவோட ஃபுல் டீடைல்ஸ் இருக்குது, அதெல்லாம் லேட்டஸ்டா விடலாம். இப்ப அதை பத்தி பேச தேவையில்ல. அந்த சம்பவம் எதுக்கு நடந்துச்சு, தலைவர் ஏன் போயிட்டு வீட்டு டோரை உடைச்சிட்டு உள்ள போய் லேடிஸை ஏன் அடிச்சாரு அப்படின்றதெல்லாம் லேட்டஸ்டா பேசலாம். லேட்டஸ்டா இந்த சென்ஸ் எலெக்ஷனுக்கு நெருக்கத்துல பேசலாம். ஏன்னா தலைவர் வந்து இப்ப ஐடி டீம் வச்சுக்கிட்டு அங்க இயங்கிட்டு இருக்காரு. ஆர்கே நகர்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஐடி டீம் பல கோடி ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா அவங்களை எம்ப்ளாய் பண்ணிருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்களா, எது மரிய வில்சன் அவங்க கிட்ட சொல்லியிருக்காராம், இந்த வீடியோ வந்திருக்கு, என்ன ஒன்னும் செய்யாது, ஒரு வீடியோ வந்துச்சுன்னா நான் வந்து 30 நல்ல வீடியோ இருக்குவேன், நான் நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ, நான் மக்கள் கிட்ட பாசமா பேசுற மாதிரி வீடியோ, நான் சீன் போடுற வீடியோ எல்லாம் இருக்குன்னா அந்த வீடியோ அப்படியே டம்மி ஆயிடும் அப்படின்னு இவர் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு சுத்திட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. மரிய வில்சனுக்கே அவ்வளவு மூளை இருக்கும் போது ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கு மூளை இல்லாமையா இருக்கும். சோ அதை எப்ப இறக்கணும், எந்த நேரத்துல இறக்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்க மைண்ட்ல பத்திரமா வச்சுன்னு இருக்கோம். அந்த நேரத்துல இவர் ஏன் போய் அடிச்சார், எதற்காக அடிச்சார், அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை எங்கிருந்து கடத்தி வந்து வச்சிருக்கார், எது அது அவர் குழந்தை இல்லைங்க, குழந்தைய கடத்திட்டு வந்து வச்சிருக்காரு. அது முதல் கொண்டு அவரோட முகத்திரைய அப்புறமா கிழிப்போம். சோ ஆர்கே நகர்ல போய் பாத்தீங்கன்னா கேன்வாசிங் ஒட்டுமொத்தமா பண்ணிருக்காரு. நேற்று பேசும்போது வில்சன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் அதை பத்தியே பேசலாம் நினைச்சேன், சரி ஒரு அரசியல் பில்டப் பேசுறாருன்ட்டு. விஜய் என்னுடைய அரசியல் ஆசான்னு சொல்லியிருந்தா கூட நான் பெருசா தெரிய மாட்டேன். சரி யாரா இருந்தாலும் ஒரு தலைவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை அரசியல் ஆசான்னு சொல்லிதான் பழகணும், சரி சொல்லிட்டாருன்னு விட்டுக்கலாம். ஆனா இவர் அரசியல் ஆசாரா யாரு தெரியுமா சொல்றாரு, புஷி ஆனந்த். என்னுடைய அரசியல் ஆசான் புஷி ஆனந்த் அப்படின்னாரு. ஏன்டா அரசியல் ஆசான் அவரை சொல்றேன்னா, அவர் தாங்க எனக்கு ஃபங்க் எல்லாம் வைக்காதப்பா, முடியெல்லாம் வெட்டுப்பான்னு அவர் தான் சொன்னாரு. சோ என்னுடைய அரசியல் ஆசான், நான் காலேஜ் நடத்துறதுனால யாரும் எனக்கு சொல்லி தரல, பட் அவர் தான் எனக்கு சொல்றாரு, எப்பா காலேஜ் எல்லாம் நடத்துற நீ ஃபங்கு முடியெல்லாம் கட் பண்ணும்பா, அதனால அவரு என் அரசியல் ஆசானா. எங்க இந்த மாதிரி ஒரு சேர்மன் எங்கன்னா பாத்திருப்பீங்களா? எங்க ஃபங்கு முடி வைக்காதப்பா அப்படின்றது கூட இவருக்கு யாருன்னா சொல்லி தரணுமா?
எங்கன்னா ஒரு சேர்மன் ஃபங்கு முடிய வச்சுன்னு சுத்துவானா? நீங்க சொல்லுங்களேன். எதனா ஒரு சேர்மன் அக்யூஸ்டுங்க தான் ஃபங்கு முடிய வச்சுன்னு சுத்தம் நார்மலா. நம்மளே வந்து காலேஜுக்கு வர பசங்க முடி ஒழுங்கா வெட்டின்னு போ, அந்த காலேஜ் ஸ்ட்ரிக்ட் காலேஜ் ஒழுங்கா வெட்டின்னு போன்னு சொல்லி மிரட்டி தான் அனுப்புவோம். ஆனா ஒரு சேர்மனு ஃபங்க் வச்சுட்டு போயிருக்காரு, அதை வந்து புஷி ஆனந்த் கரெக்ட் பண்ணிருக்காரா, அதனால அவர் அரசியல் ஆசானா? ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபஸர் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களோ எனக்கு முதல் கொடுத்தாரு அவர் தான். ஏன்னா நம்ம காலேஜ் வச்சிருக்கிறோம், எனக்கு யாரும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததில்லை. எனக்கு முதல் பார்த்து கட்சியில் சேர்ந்த பார்த்து எனக்கு முதல் நீ வரைக்கும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னை பார்த்து அண்ணன் முதல் முடி வெட்டுங்க, பின்னாடி ஃபங்கெல்லாம் வச்சுருப்பேன், முதல் முடி வெட்டுங்க, முடி வெட்டிட்டு தான் வரணும். நாங்கள் அந்த அரசியல் ஆசான் முதல் பொதுச் செயலாளர் அவர் தான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த அரசியல் ஆசான்ன்ற லிங்க் எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா எனக்கு தெரியும். அதாவது மரிய வில்சன் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் கிடையாது. மரிய வில்சன் இஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. புஷி ஆனந்த் அவரும் ஃப்ரம் பாண்டிச்சேரி தான். சோ இவங்களுடைய பழக்க வழக்கம் ஒன்னும் கட்சியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகுதான் மரிய வில்சனுக்கு புஷி ஆனந்த தெரியுமானா கிடையாது. மரிய வில்சனுக்கு புஷி ஆனந்த சின்ன வயசுல இருந்தே தெரியும். அதாவது ஸ்கூலுக்கு போவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்கூலுக்கு போற டைம்ல இருந்தே மரிய வில்சனுக்கு புஷி ஆனந்த தெரியும். அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் எப்படின்னு நான் சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்கலாம், காமெடியா இருக்கும் இந்த கதை. அதாவது புஷி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா சிந்துபாத் ஏஜென்சி அப்படின்னு ஒரு இந்த மிச்சர் எல்லாம் பேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, மிச்சர் முறுக்கலாம் ஒரு 10 கிலோக்கு வாங்கி வந்துட்டு 100 கிராமா பேக் பண்ணி விற்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தொழிலை வந்து புஷி ஆனந்த் அப்ப செஞ்சுட்டு இருந்திருக்காரு சிந்துபாத் ஏஜென்சின்னு வச்சு. அப்ப என்ன பண்ணுவாராம், ஒரு 4-5 கேரம் போர்டை போட்டுட்டு இந்த ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்களா, கட் அடிச்சுட்டு வந்து, கொஞ்சோண்டு பாருங்க புஷி ஆனந்த் முன்னாடி என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாருன்னு பாருங்க. இந்த ஸ்கூல் பசங்க கட் அடிச்சுட்டு வந்து விளையாடுறதுக்காக அண்ணன் 4-5 கேரம் போர்டை போட்டு பசங்க வந்து விளையாண்டு இருப்பானுங்களாம். காலையில வந்து அவனுங்க ஸ்கூலுக்கு போகாம விளையாடிட்டு போகும்போது அவனுங்க பாக்கெட்ல ஒரு 50, 100, 150 என்னென்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு போவாங்களாம் புஷி ஆனந்த் கிட்ட. அப்பவே குழந்தைகளின் வாழ்க்கையை கெடுத்த புகழ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மரிய வில்சனின் அரசியல் ஆசான் புஷி ஆனந்துக்கு. ஏன் இப்ப இந்த கேரம் போர்டு கதையை சொல்றேன்னா, அந்த கேரம் போர்டு விளையாடின ஒரு கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மரிய வில்சன். சோ மரிய வில்சனும் ஸ்கூலுக்கு போகாம கட் அடிச்சுட்டு போயிட்டு அங்க போயிட்டு கேரம் போர்டு ஆடிட்டு போகும்போது புஷி ஆனந்த் கிட்ட ஏதோ காசை கொடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் தான் புஷி ஆனந்த் அங்க பண்ணிட்டு இருந்தாரானா கிடையாது. இது பாண்டிச்சேரியில 80s 90s படிச்ச எல்லாருக்கும் தெரியும். புஷி ஆனந்த் என்ன தெரியுமா பண்ணுவாரா, இந்த கட் அடிச்சுட்டு பசங்க போய் மாட்டிக்கிறானுங்களே, திடீர்னு ஸ்கூல்ல கேட்பாங்களே, எப்பா நேத்து ஏன்பா வரல, முந்தா நேத்து ஏன்பா வரல, கோ கால் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்களாம் இந்த பசங்க, வீட்டுல போய் சொல்லாம புஷி ஆனந்த, இவர்தான் எங்க அப்பா, இவர்தான் எங்க மாமா, இவர்தான் எங்க சித்தப்பா அப்படின்ட்டு புஷி ஆனந்த கூட்டிட்டு போவாங்களா. அதுக்கு புஷி ஆனந்துக்கு ஒரு பேமெண்டா. எங்க எவ்வளவு பாருங்க, ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், அதாவது மரிய வில்சனின் அரசியல் ஆசான், இந்த கட்டடிக்கிறதும் யாரால பாத்தீங்கன்னா இவர்தான் கேரம் போர்டு செட் பண்ணி தராரு. கட்டடிச்சுட்டு அம்மா அப்பாவை கூட்டு வாங்குறானா, அதுக்கு வந்து யார் போறான்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் போயிட்டு அப்பாவா மாமாவா பெரியப்பாவா, மரிய வில்சனுக்கும் புஷி ஆனந்த் போயிருக்காரு. அப்படி போயிருக்கும் போது ஒரு நாள் புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா எச்எம் கிட்டே மாட்டிட்டு இருக்காரு. ஏங்க நேத்து தான் ஒரு பையனுக்கு மாமான்னு வந்தீங்க, இன்னைக்கு இந்த பையனுக்கு சித்தப்பான்னு வரீங்க, யாருங்க நீங்கன்னு புஷி ஆனந்தே கேட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைகள் அப்போத்துல இருந்தே ஒன்னா செஞ்சுட்டு வந்தவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மரிய வில்சனும் புஷி ஆனந்தும். ஒன்னும் இன்னைக்கு மரிய வில்சன் ஸ்டேஜ்ல நின்னுக்கிட்டு புஷி ஆனந்த் வந்து கட்சியில சேர்ந்த பிறகுதான் தெரியும் அப்படின்னா அதெல்லாம் பொய். சோ அப்போத்துல இருந்தே இவங்களுக்கு பழக்கம். இந்த தகவல்லாம் உனக்கு யாருப்பா சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேரம் போர்டு இவங்க எல்லாம் விளையாண்டாங்க பாத்தீங்களா, இவரு கூட ஆடின ஒரு கேரக்டர் தான் நம்ம கிட்ட சொல்லிச்சு. அதே மாதிரி புஷி ஆனந்த அப்பாவா கூட்டு போன ஒரு கேரக்டர் தான் நம்ம கிட்ட இந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புஷி ஆனந்தும் மரிய வில்சனுக்கான உறவு. அப்புறமா மரிய வில்சன் வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு, ஐ மீன் விஜய் கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு புஷி ஆனந்த் வந்து எப்பா மரிய வில்சன் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறான், ஏய் நீ வாப்பா நீ கட்சியில சேர்ப்பா, உனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு தரேன் அப்படின்ட்டு தான் இழுத்து போட்டு இருக்காங்க. சோ இப்படி எல்லா விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கேடித்தனமான வேலைகளை செஞ்சவங்க தான் இவங்க. அன்னைக்கு ஸ்டேடியம் விழுந்து அந்த குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் ₹1 தராதவர் தான் இவரு. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போயிட்டு குழந்தைங்க பாசத்தை காட்டுறாருங்க. எப்பா ஒரு குழந்தைய பார்த்தாருன்னா அப்படியே கொஞ்சிறாரு, குழந்தைங்க தாங்க இம்பார்ட்டன்ட், குழந்தைங்க தாங்க இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த ஜீவன் தான் என்ன பண்ணிச்சுன்னா, தனக்கு பிறந்த 2 மகளை, இவருக்கு 2 பசங்க, 2 பொம்பளை பொண்ணுங்க,
அந்த 2 பொம்பளை பொண்ணுங்களையும் அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கிறாருன்னு வேற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போனாங்க. எது மரிய வில்சனுக்கு டிவோர்ஸ் ஆச்சு பாத்தீங்களா? அதற்கு மெயின் காரணமே அபியூஸ் தான், டார்ச்சர் பண்ணிருக்காரு. இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளின் பாசத்தை பத்தி பேசலாமா? ஏன்னா பெண் பிள்ளை பாசம் பாசம் இது வரைக்கும் சொல்றாரு. சரி, டிவோர்ஸே அவங்க வைஃப் வாங்கிட்டு போனாலும் நம்ம பசங்க தானே, ஏங்க கரெக்டா இல்லையாங்க? சரி, உங்களுக்கும் வைஃபுக்கும் மாற்று கருத்து இருக்கலாம், இருக்கட்டும். குழந்தைங்க நம்ம குழந்தை தானங்க. நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம போன் போடாம இருப்போமா? போன் பேசாம இருப்போமா? போய் பார்க்காம இருப்போமா? இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுல இருந்து இது வரைக்கும் மரிய வில்சன் அந்த 2 பொண்ணுங்களை போய் பார்க்கவே இல்லைங்க. ஏங்க அந்த 2 பொண்ணுங்க கிட்ட இன்னும் போன் போட்டு கூட பேசல இந்த மனுஷன். இவரெல்லாம் பாசம் உள்ளவரா? நடிப்பு. இன்னைக்கு போயிட்டு ஆர்கே நகர்ல இருக்கிற குழந்தைங்களை எடுத்து கொஞ்சிரியே, உன் சொந்த குழந்தைங்களே கண்டுக்காதவர் நீ மரிய வில்சன். ஏங்க எவ்வளவு டார்ச்சர் அந்த பிள்ளைகளை பண்ணியிருந்தா அந்த பிள்ளைகளும் இவர்கிட்ட பேசாம இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா மேல பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 2 பிள்ளைகளும் இவரை மதிக்கலன்னா அப்ப இவரு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாரு. ஏங்க இன்னொரு விஷயமும் சொல்றேன், அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகியிருக்குங்க. அந்த கல்யாணத்துக்கு கூட இந்த மனுஷனை கூப்பிடலங்க. ஏன்னா இவரெல்லாம் இன்னைக்கு போயிட்டு ஏன்னா நடிச்சுன்னு இருக்காருங்க ஆர்கே நகர்ல. அந்த மக்கள் பாவம், அப்பாவி மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவங்கலாம் கஷ்டப்படுற மக்கள், கூலி தொழிலாளி மக்கள், அவங்க கிட்ட போயிட்டு நடிப்பு நடிக்கிறாரு. ஆனா இவருடைய சொந்த மகள் திருமணத்திற்கே மரிய வில்சனை கூப்பிடல. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்காரு. அவ்வளோ பாசமே இல்லாத மனுஷன் தான் இந்த மரிய வில்சன். ஆனா இன்னைக்கு நடிச்சேன். சோ இவ்வளவு ஆர்கே நகர் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தணும்ட்டு இன்னைக்கு ஃபுல்லா ஐடி டீமே இறக்கிருக்காங்க. ஐடி டீமை ஃபுல்லா இறக்கியாச்சு. போய் நீங்க நான் நடக்கிறத வீடியோ போடுங்க, நான் வந்து பேசுறத வீடியோ போடுங்க, மக்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு கேட்கிற மாதிரி வீடியோ போடுங்க. இன்னும் மரிய வில்சன் பறக்கிறதெல்லாம் வீடியோ போடல. மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த ஐடி டீம் வந்து எல்லாத்தையும் எடுத்து போயின்னு இருக்கு. அடே பறக்கிற மாதிரி கூட போட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் நான் பாருங்க மரிய வில்சன் பறந்து விட்டார் அப்படின்னு கூட போடுவாங்க. சோ ஐடி டீம் இறக்கிட்டாரு. இவரோட ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யுங்க. ஒன்னொன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலோகேஷன் பண்ணிட்டாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்த மாதிரி அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு எல்லாரையும் வேலை செய்ய வச்சுன்னு இருக்காரு மரிய வில்சன். ஆனா போட்ட அஃபிடவிட்லயே தப்பு பண்ணுது. ஏங்க விஜய் தான் வந்து பாத்தீங்கன்னா அஃபிடவிட்ல தப்பா எழுதி மாட்டிக்கிறாரு. நீங்க ஒரு காலேஜ் சேர்மன் தானே. ஏங்க அவ்வளோ டீச்சர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க, அவ்வளோ ஹெச்ஓடிஸும் உங்ககிட்ட இருப்பாங்க, அவ்வளோ லீகல் டீம் உங்ககிட்ட இருக்கும். நீங்க கூட தப்பா எழுதலாமா மரிய வில்சன்? ஏங்க அந்த ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபீல்டு இருக்கு. ஸ்கூல் எங்க பண்ணீங்க, காலேஜ் எங்க பண்ணீங்க, அதெல்லாம் இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா ஸ்கூல் வந்து தமிழ்நாடுல பண்ண மாதிரி போட்டிருக்காரு. அதாவது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்திரா நகர் தமிழ்நாடா. ஆக்சுவலா இவர் ஸ்கூலிங் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல படிக்கவே இல்லைங்க. ஏங்க இஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஸ்கூலிங் வந்து பாத்தீங்கன்னா அவர் முடிச்சது பாண்டிச்சேரியில தான். சோ அதுவும் தப்பு. ஏன் இந்த மாதிரி உண்மையை மறைச்சு தகவலை எழுதுறீங்க? இப்ப நாளைக்கு ஸ்க்ரூட்டினில கேட்டா என்ன பண்ணுவீங்க மரிய வில்சன்? அது ஒரு தப்பு. இன்னொன்னு, ஏங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு வைஃப் தான் போயிட்டாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் இவரோட பொண்ணுங்க தானே. அந்த 2 பொண்ணுங்களை இவர் காட்டணுமா இல்லையா ஃபீல்டுல? ஆக்சுவலா எதுலையுமே காட்டலங்க. அந்த 2 பொண்ணுங்களையும் பாத்தீங்கன்னா எந்த ஃபீல்ட்லயும், ஏங்க நீங்க சொத்து இருந்தாதான் காட்டணும், சொத்து இல்லைன்னா காட்டக்கூடாது அப்படின்ற ஆப்ஷன் அங்க இருந்துச்சுன்னா ஓகே. பட் பொண்ணுங்களை காட்டிதான் ஆகணும்னா காட்டவே இல்லை இவரு. அந்த ஃபீல்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா எம்டியா விட்டாரு. இன்னொரு தப்பா அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் மேல ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கு, பாண்டிச்சேரியில போட்ட கிரிமினல் கேஸ். அந்த கிரிமினல் கேஸ் என்னன்னா, அந்த கிரிமினல் கேஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டா பேசுவோம். ஏன்னா அந்த கிரிமினல் கேஸ்ல தான் அந்த வீடியோ சம்பந்தப்படுது. இவர் உள்ள புண்டு அடிச்சாரு பாருங்க, பாக்ஸிங்லாம் இவர் பண்ணாரு பாருங்க, கட்டையை தூக்கிக்கின்னு, அதெல்லாம் சம்பந்தப்பட்டு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். அந்த கிரிமினல் கேஸ்ல போட்ட எஃப்ஐஆரை எதிர்த்து இவர் ஒரு அப்பீல் போறாரு. ஏங்க எஃப்ஐஆர் எதிர்த்து அப்பீல் போறாரு, அதுவும் கிராஷ் ஆகுது. அதை எதிர்த்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த எஃப்ஐஆர் செக்ஷன்லாம் லைட் செக்ஷனா போட்டுட்டீங்க, இவர் உள்ள புந்துலா வச்சிருக்காரு, சோ ஹெவி செக்ஷன் போடணும் அப்படின்ட்டு இவங்க ஆப்போசிட் டீம் வந்து கோர்ட்ல போறாங்க. கோர்ட் அதை கிராண்ட் பண்ணுது. அதை எதிர்த்து இவர் ஹைகோர்ட் போறாரு. இல்ல ஆல்டர்லாம் பண்ணக்கூடாது, நீங்க அதே செக்ஷனா தான் இருக்கணும், ஆல்டர்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட் போறாரு. ஹைகோர்ட் இல்ல, எவிடன்ஸ் இருக்கு, அவங்க போட்டது கரெக்ட் தான், ஆல்டர் பண்ணணும், ஹையர் செக்ஷன் போடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்டிஷனையும் கிராஷ் பண்ணிருக்காங்க. சோ இத்தனை அப்பீல் போயிருக்காரு. ஆனா அஃபிடவிட்ல எதுனா ரிவிஷன் இல்ல அப்பீல் போயிருக்கீங்களா கிரிமினல் கேஸ் தொடர்பானா நோன்னு போட்டிருக்காரு. சோ அங்க எஸ் போடணும்ல. ஏன் மாதிரி வில்சன் இவ்வளவு தப்பு பண்றீங்க? நீங்களா ஒரு காலேஜ் சேர்மன், நீங்க ஆர்கே நகர் எம்எல்ஏ ஆகணும்ட்டு நாங்க எவ்வளவு ஆசைப்படுறோம் தெரியுமா? இது மாதிரி தப்பு பண்ணி நாளைக்கு ஸ்கூட்டி கேட்டு நீங்க பதில் சொல்லிங்க. எதுக்கு மரிய வில்சன்? ஏன் இந்த வீடியோ இப்ப பேசுனா 3 மணியோட முடிஞ்சு போச்சுங்க.
சோ இதுக்கு மேல பேசி அவர் ஒன்னும் போயிட்டு பெட்டிஷன் ஆல்டர்லாம் பண்ண முடியாது. சோ நாளைக்கு கதையை அவர் வந்து நாளைக்கு பாத்துக்கிட்டோம். இதனால அவரை ரிஜெக்ட் பண்ணி ஸ்கூட்டினில தூக்கி போட்டுருவாங்களான்னா நமக்கு தெரியாதுங்க. இது மேபி சில்லி எரர்ஸா இருக்கலாம். சோ அத ஆப்போசிட் வேட்பாளர்கள் எடுத்து பேசுவாங்களே தவிர்த்து இதை பெரிய இதுவா எடுப்பாங்களான்னா நம்மளுக்கு தெரியாது. அதை நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் ஆர்கே நகர்ல எங்க அண்ணன் வந்து சதுரங்க வேட்டை மாதிரி ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்ற மாதிரி தூண்டின்னு இருக்காரு. சரி, வில்சன் கதையை நம்ம அப்புறமா பார்ப்போங்க. இன்னும் இருக்குங்க, கிட்டத்தட்ட 15 நாள் 16 நாள் கிட்ட இருக்குது. வில்சன் எல்லாம் பொறுமையா வச்சு செஞ்சுக்கலாம். பட் மரிய வில்சன் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க வந்து போற இடத்துல எல்லாம் அவதூறுன்னு சொல்லிருக்கீங்க. இட் இஸ் நாட் அவதூறு, இட் இஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட். என் மேல அவ்வளோ ஆர்கே நகருக்கு வந்து நம்ம எடுத்து பண்ண பார்த்து அடுத்த ஒரு 5-6 நாள்ல ஒரு அவதூறுகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது பர்சனல் ப்ராப்ளம் எடுத்து அவதூறுகள் பண்றீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எனக்கு தடையா அமையாது. அதை ஓவர் கம் பண்ணி நான் பண்ணுவேன். இல்ல சரி போறீங்களா, அவதூறுன்னு பேசுறீங்களா? எங்கன்னா ஒரு இடத்துல ஏங்க இந்த சம்பவம் இதனால நடந்துச்சுங்க, இதனால தாங்க நான் வீடு பூந்து அச்சேன் அப்படின்னு சொல்லுங்களேன். அதான் பெரிய விஷயம் கிடையாதுல்ல. ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்புறமா வச்சுன்னு இருக்கீங்களே இன்னொரு குழந்தை, அதை எங்கிருந்து கடத்தி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க, அதையும் சொல்லுங்க. குழந்தையை கடத்தி எடுத்து வந்து வைத்திருக்கிறார் மரிய வில்சன். அப்படியாப்பட்ட ஒரு நம்பர் 1 அக்யூஸ்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா கிரிமினல் கேசஸ்லாம் இருக்கு. சோ அக்யூஸ்ட்னே சொல்லலாம். சோ இப்படிதான் வந்து தாவேகாவோட வேட்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க. இன்னொரு சைடு எங்க அண்ணன் காமெடி பண்ணிருக்காரு. யாரு? விஜய். ஏங்க இவரு ஒரு நாள் கேன்வாசிங் போனார்னா 10 நாள் ரெஸ்ட் தேவைப்படுதுங்க. சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா, நீங்க வந்து செலிபிரிட்டி, அன்னைக்கு ஒரு நாள் வெயில்ல போயிட்டு வந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி டயர்ட் ஆயிட்டு இருக்கு, அதனால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு எதுக்கு வந்து திமுக மேலயும் தமிழக அரசு மேலயும் பைய போட்டுக்கிறீங்க? ஏங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்திலயும் டி நகர்லயும் பெர்மிஷன் கேட்டாங்க. போலீஸும் பெர்மிஷன் கொடுத்துருச்சு. ஆனா என்ன சொல்லிட்டாங்க தாவேகா சார்பா, நாங்க கேட்ட டைமுக்கு கொடுக்கல, அதனால நாங்க பிரச்சாரத்தை ரத்து செய்யறோம் அப்படின்ட்டாங்க. போலீஸ் வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஏங்க அவங்க கேட்ட டைம்ல தான் கொடுத்துருக்கோம் நாங்க. ஏங்க இந்த டைமை நல்லா கேளுங்களேன். நீங்க இவங்க வில்லிவாக்கத்துல எப்போ கேட்டிருக்காங்கன்னா 11 to 1 கேட்டிருக்காங்க வில்லிவாக்கம். சரி ஓகே, போலீஸோ சரி 12 to 1 பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வில்லிவாக்கத்துல. 12 to 1 பண்ணிட்டு 1 to 2 டிராவலிங் டைமா எடுத்துக்கோங்க, 3 மணிக்கு நீங்க டி நகர்ல பிரச்சாரம் பண்ணிடுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஏங்க இது எதுனா தப்பு இருக்கா? இதுல எதுனா தப்பு இருக்கா? நீங்க கேட்ட டைம் வில்லிவாக்கம் 11 to 1, அதுல வந்து 12 to 1 ஓகே பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து நீங்க டி நகர்ல பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஏங்க இவங்க வேணும்ட்டே போல. ஆனா ஏன் போலன்னு கேட்டா டி நகர்ல வந்து எங்களுக்கு 3 மணிக்கு நாங்க கேட்கல, 5 மணிக்கு கேட்டிருந்தோம். எங்க மனசாட்சியை கொஞ்சம் தொட்டு சொல்லுங்க. டி நகர் சும்மாவே ஜேன்னு இருக்கிற ஒரு இடம் டி நகர். சும்மா போனா கூட டிராபிக் ஜாமா தான் இருக்கும், அவ்வளவு கூட்டம் இருக்கும் டி நகர். அங்க வந்து 5 மணிக்கு பிரச்சாரம் பண்ணுவேன், நான் பண்ணா 5 மணிக்கு தான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாருன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். 5 மணிக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணா ஸ்தம்பிச்சு போயிடும் அந்த இடம். ஏற்கனவே உங்க அணில் குஞ்சுகள் என்னென்ன பண்ணுவானுன்னு ஊர் மக்களுக்கே தெரியும். 5 மணிக்கு எப்படிங்க பிரச்சாரம் பண்ண விடுவாங்க டி நகர்ல? அதனால அவங்க 3 மணிக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பண்ணா 5க்கு தான் பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் வந்து கூட்டம் அழ மோதும், கடைக்கு ஷாப்பிங் போறவங்க எல்லாம் வந்துருவாங்க. பாரு விஜய்க்கு எவ்வளவு பெரிய மவுஸ் நான் காட்டலான்னு பிளான் போட்டா நீங்க என்ன 3 மணிக்கே பண்ண விடுறீங்களா? நான் ஏமாற மாட்டேன், பண்ணா 5 மணிக்கு தான் பண்ணுவேன்ட்டு அந்த மனுஷன் பண்ணாம இருக்கிறார். நான் இன்னொன்னு கேக்குறேங்க, சரி டி நகர் டைம் உங்களுக்கு மேப் ஆகலன்னு வச்சுக்கோங்க, வில்லிவாக்கத்துக்கு நீங்க கேட்ட டைமுக்கு தானே ஓகே பண்ணிருக்காங்க. ஏன் அட்லீஸ்ட் வில்லிவாக்கத்திலேயாச்சும் போய் பிரச்சாரம் பண்ணலாம்ல? எங்க பண்ணலாமா வேணாம்? ஒரு தலைவனா பண்ணுவானா பண்ண மாட்டானா? பண்ணணும்னு நினைச்சிருந்தால், மக்களை சந்திச்சு பேசணும்னு நினைச்சிருந்தால் அட்லீஸ்ட் வில்லிவாக்கத்திலேயாச்சும் நீங்க போய் பிரச்சாரம் பண்ணிருக்கணும். ஆனா இந்த மனுஷனுக்கு தூக்கம் முக்கியம். அதான் நான் சொன்னல, பாண்டிச்சேரில இருந்து வரும்போது எதனா வாங்கி போட்டு வந்தாரா இல்ல போட்டுட்டு டைட் ஆயிட்டாரான்னு நம்மளுக்கு தெரியல. நம்மள ஏன் பிரச்சாரம் பண்ணோம்? நம்ம மூஞ்சை டெய்லி பார்த்துட்டு இருந்தா மக்கள் நம்மள மறந்துடுவாங்க. நம்ம வாரத்துக்கு 1 வாட்டி போனா போதும், 2 வாட்டி போனா போதும்ட்டு இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண மனசு இல்லாம வீட்டுல தூங்கிட்டு ஏயா பழிய தூக்கி சும்மா சும்மா தமிழக அரசுன்னு போறீங்க? நான் இன்னொன்னு கேக்குறேன், ஆதவ அர்ஜுனா ஃபர்ஸ்ட் நான் உருட்டுனாரு எது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது, அவ்வளவுதான் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இனிமே என் தலைவன் வந்து களத்துல குதிக்க போறான், திமுகவால இனிமேட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, பிகாஸ் பவர் அவங்க கிட்ட இல்ல. யார் சொன்னா? ஆதவ அர்ஜுன் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறமாவும் திமுக ஒரு தீய சக்தி, திமுக வந்து எங்களை தடுக்குதுன்னு பெனாத்திட்டு இருந்தாரு. சரி அதுக்கப்புறமா டிஜிபியை கூட மாத்திட்டாங்க. டிஜிபியை மாத்தின உடனே ஆதவ அர்ஜுன் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, அவ்வளவுதான் டிஜிபியை மாத்தியாச்சுல, இனிமேட்டு பாருங்க அடிச்சு தள்ளுறோம் அப்படின்னானுங்க. இப்ப திருப்பி இன்னைக்கு பெர்மிஷன் தரல, திருப்பியும் பெனாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ண மனசு இல்லாம நீங்க ஏன் திமுகவே நோண்டி நிக்கிறீங்க? அப்புறமா வாயில நல்லா வந்துரும் ஐயா. எங்க இவங்க கூட சேர்ற எல்லாருமே தற்கொலை ஆயிடுறாங்க. அதாவது
இவங்க கட்சியில இல்லாத வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மல் மைண்ட் நார்மல் பிரெயினோட தான் சுத்துறாங்க, 6 அறிவோட. இவங்க கட்சியில போய் சேர்ந்த உடனே ஒரு 4-5 அறிவு கம்மி ஆயிடுதுங்க. ஒண்ணுல உதாரணத்துக்கு செங்கோட்டையன் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு சொல்லியிருக்காரு அந்த மனுஷன், குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா விசில் ஊதுனா சரியாயிடுமா. ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் வரல, விசில் ஊதுனா குழந்தைங்களுக்கு சரியாயிடுமா. அது மட்டும் இல்லாம இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு ப்ராப்ளம் இருக்கும், அவங்க கிட்ட வந்து பெரிய விசிலா கொடுத்து ஊத சொல்லுங்க, மூச்சு ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். செங்கோட்டையன் சார் நல்லா தானே இருந்தீங்க சார் இந்த கட்சியில சேராத வரைக்கும். இந்த கட்சியில சேர்ந்த பிறகு எல்லாருமே தான் தற்குறியா இருக்கிறாங்கன்னு பார்த்தா செங்கோட்டையன் கூட தற்குறியா இருக்காருங்க. ஏங்க விசில் ஊதுனா சளி சரியாயிடுமா, விசில் ஊதுனா எதனா மூச்சு ப்ராப்ளம் இருந்தா சரியாயிடுமா. ஏன்டா விசில் ஊதுனா அடிச்சு கிடிச்சு செத்துட்டு போறாங்கயா. எப்படி தெரியுமா இருக்குதுங்க, கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா தட்டை எடுத்து தட்டுங்க கொரோனா போயிடும், கேண்டில ஏத்துங்க கொரோனா போயிடும் பாருங்க. அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்குது.